இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. தமிழகத்துல கடந்த ஒரு வாரத்துக்கு மேலா நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நாளைக்கு மாநிலத்தினுடைய பல இடங்கள்ல மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதுதான் 7ஆம் தேதி. அது மட்டும் இல்ல, புயல் ராமச்சந்திரன் வெறும் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு எத்தனை வருடங்களுக்கு வேண்டுமானாலும் வானிலையை கணிக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் மாதம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகம் வெள்ள நீர்ல மூழ்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட் அலர்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய ஊருக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப அரிது. அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசம்பர் வரைக்கும் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தால பாதிக்கும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த சொற்களை நினைச்சும் கொஞ்சம் பயப்பட வேண்டியதுதான் இருக்கு. விவசாய நிலங்கள் பெருமளவு அழியும் அப்படின்னும், மழை வெள்ளத்தால பாதிக்கப்படும் போது எப்பதான் இந்த மழை நிற்குமோ அப்படின்னு இஷ்ட தெய்வங்களை வேண்டக்கூடிய அளவுக்கு மனம் சொல்லும் அப்படின்றதையும் இந்த பஞ்சாங்கத்தை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதுராந்தகம் முதல் தென் தமிழகம் வரை வடகிழக்கு பருவமழை பெய்து ஏராளமான மாவட்டங்களை வெள்ளம் சூழும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் இந்த மாதிரி சொல்றதை கேட்டும் நமக்கு கொஞ்சம் கதி கலங்கத்தான் செய்து. இப்போ இருக்கக்கூடிய சூழல் படி பார்த்தா 411 விசைப்படகுகள் நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு போயிருந்த நிலையில புயல் எச்சரிக்கை காரணமா 215 படகுகள் கரை திரும்பியிருக்கு. எஞ்சி இருக்கக்கூடிய 176 படகுகள் சீக்கிரமா திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போதுமான தகவல் மீனவர்களுக்கு கிடைக்காததால ஏராளமானோர் இன்னும் கடலுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்கள கரைக்கு அழைத்து வர ரொம்பவே சீக்கிரமா ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு மீன்வளத்துறை அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையில வெள்ளத்தால பாதிக்கப்படும் பகுதிகளாக 205 இடங்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம். வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற இருக்கு. உதவிகள் தேவைப்படும் மக்கள் 1077 மற்றும் 1913 அப்படிங்கிற எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்து வரக்கூடிய கனமழை காரணமா திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவியில குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 800க்கும் அதிகமான மீனவர்கள் கடல்ல இருந்து கரை திரும்பி இருக்கிறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது உண்மையோ இல்லையோ, பஞ்சாங்கத்தின் படி நடக்குமோ நடக்காதோ, அதெல்லாம் நம்ம யோசிக்காம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களினுடைய கருத்தாவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களும் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.